கடாரத்தின் கதிரவன். அத்தியாயம் 18. அரண்மனைக்குள் ஒரு பார்வை. படைத்தலைவன் நாகசேனனின் மாளிகை கடாரத்தின் அதிகார மையத்திற்கு அருகே ஒரு சிறிய அரண்மனையைப் போல பிரம்மாண்டமாக இருந்தது. அதன் வாசலில் நின்றிருந்த காவலர்களின் தோரணையும் அவர்கள் அணிந்திருந்த விலையுயர்ந்த கவசங்களும் நாகசேனனின் அதிகாரத்தையும் செல்வச் செழிப்பையும் பறைசாற்றின. ஆதவராயனும் இளமாறனும் அண்ணாமலை செட்டியார் அனுப்பிய ஒரு பரிந்துரை கடிதத்துடன் அந்த மாளிகைக்குள் நுழைந்தனர். நாகசேனன் 50 வயது மதிக்கத்தக்க பருத்த உடல்வாகுடன் பாம்பை போன்ற கூரிய கண்களுடன் இருந்தான். அவன் அமர்ந்திருந்த விதமும் அவன் பார்த்த பார்வையும் அவன் ஒரு பேராசை பிடித்த கொடுமையான குணம் கொண்டவன் என்பதை வெளிப்படுத்தின. அவன் முன் ஆதவன் மிகுந்த பணிவுடனும் ஒரு வணிகனுக்கே உரிய வணக்கத்துடனும் நின்றான். சோழ தேசத்து வணிகராம், என்னிடம் என்ன காரியமாக வந்திருக்கிறீர் என்று கேட்டான் நாகசேனன். அவன் குரலில் அப்பட்டமான அலட்சியம். படைத்தலைவரே, நாங்கள் வணிகர்கள் மட்டுமல்ல, கலைகளின் விருப்பாளர்களும் கூட. கடாரத்து மன்னர் ஒரு சிறந்த கலை ரசிகர் என்று கேள்விப்பட்டோம். அவருக்கு சோழ தேசத்தின் சார்பாக எங்கள் சிற்பி இளமாறன் கையால் வடிக்கப்பட்ட ஒரு விநாயகர் சிறு சிலையை அன்பளிப்பாக கொடுக்க விரும்புகிறோம் என்றான் ஆதவன். இளமாறன் தன் கையில் இருந்த சந்தன மரத்தில் செதுக்கப்பட்ட சிறிய ஆனால் அற்புதமான விநாயகர் சிறுவடிவச் சிலையை காட்டினான். நாகசேனனின் கண்கள் அந்த சிலையின் கலைநயத்தை பார்க்கவில்லை. அதன் மூலம் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்றுதான் கணக்கிட்டன. மன்னரை பார்ப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல, அதற்கு பல படிகள் இருக்கின்றன என்றான் அவன் நேரடியாக. ஆதவன் புன்னகைத்தான். அந்த படிகளுக்கான விலையை நாங்கள் அறிவோம் படைத்தலைவரே என்று கூறி தன் இடுப்பில் இருந்த ஒரு சிறிய பட்டுப்பையை எடுத்து அவன் முன்வைத்தான். அதில் சில தங்க காசுகள் இருந்தன. நாகசேனனின் முகத்தில் ஒரு குரூர புன்னகை படர்ந்தது. அவனுக்கு வேண்டியது கிடைத்துவிட்டது. நல்லது, நீங்கள் கலையை மதிப்பவராக தெரிகிறது. உங்கள் கோரிக்கையை நான் மன்னரிடம் கொண்டு செல்கிறேன். நாளை காலை அரண்மனைக்கு வாருங்கள். மன்னர் விரும்பினால் உங்களை சந்திக்கலாம் என்றான். ஆதவனின் முதல் படி வெற்றி பெற்றது. அவன் நாகசேனனின் பேராசையை தூண்டி அரண்மனையின் கதவுகளை திறந்துவிட்டான். மறுநாள் காலை ஆதவராயனும் இளமாறனும் தங்களின் சிறந்த ஆடைகளை அணிந்து அரண்மனைக்கு சென்றனர். கடாரத்து அரண்மனை சோழ அரண்மனையைப் போல கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இல்லை. அது பல மரத்தாலான மாளிகைகளின் தொகுப்பாக தோட்டங்களும் நீரூடைகளும் பாலங்களும் நிறைந்து ஒரு கலைப்படைப்பு போல விளங்கியது. நாகசேனன் அவர்களை மன்னரின் பிரதான மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே மன்னர் சங்கிராம விஜயோத்துங்கவர்மன் தன் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் படைத்தலைவர்களுடன் அரசவையில் அமர்ந்திருந்தார். சங்கிராமன் 40 வயது மதிக்கத்தக்க மெலிந்த ஆனால் உயரமான தோற்றத்துடன் இருந்தான். அவன் முகத்தில் ஒரு கலையின் மென்மையும் ஒரு மன்னனின் அதிகாரமும் ஒரு சேர கலந்திருந்தன. அவன் கண்கள் கூர்மையாகவும் கணிக்க முடியாதவையாகவும் இருந்தன. ஆதவராயன் சோழ தேசத்து வணிகன் என்று அறிமுகப்படுத்தப்பட்டதும் மன்னர் சங்கிராமனின் பார்வையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவன் ஆதவனை உற்று நோக்கினான். சோழ தேசத்திலிருந்து வந்திருக்கிறீரா? அங்கே என் நண்பர் மாமன்னர் ராஜேந்திர சோழர் நலமாக இருக்கிறாரா என்று கேட்டான். அவன் குரலில் நட்பின் சாயல். மாமன்னர் நலமாக இருக்கிறார் வேந்தே. அவர் உங்கள் நட்பை எப்போதும் உயர்வாக மதிக்கிறார். அதன் அடையாளமாகத்தான் இந்த சிறிய பரிசை அனுப்பியிருக்கிறார் என்று கூறி இளமாறன் அந்த விநாயகர் சிலையை மன்னரிடம் கொடுத்தான். சங்கிராமன் அந்த சிலையின் கலைநயத்தில் மூழ்கிப்போனான். அற்புதம்! எவ்வளவு அற்புதமான வேலைப்பாடு! சோழ தேசத்து சிற்பிகளின் கைகளில் கலை உயிர் பெறுகிறது. உங்கள் சிற்பிக்கு என் பாராட்டுக்கள் என்றான் அவன் உண்மையான மகிழ்ச்சியுடன். வேந்தே, இது வெறும் சிறு வடிவம்தான். நீங்கள் அனுமதித்தால் இதே போல 5 அடி உயரத்தில் ஒரே கருங்கல்லில் ஒரு பிரம்மாண்டமான சிலையை உங்கள் அரண்மனை தோட்டத்தில் நிறுவ நாங்கள் விரும்புகிறோம். அது சோழ கடார நட்பின் நிரந்தர சின்னமாக விளங்கும் என்றான் ஆதவன். சங்கிராமனின் முகம் மேலும் பிரகாசமானது. சிறந்த யோசனை, எனக்கு மிகவும் பிடித்தது. படைத்தலைவர் வீரமார்த்தாண்டரே என்று அவர் அழைத்தார். அவையில் இருந்த வயதான ஆனால் திடமான தோற்றத்துடன் இருந்த ஒரு வீரர் எழுந்தார். அவர்தான் அண்ணாமலை செட்டியார் குறிப்பிட்ட அந்த நேர்மையான படைத்தலைவர். அவர் பார்வை ஆதவனையும் நாகசேனனையும் ஒரு சேர ஆராய்ந்தது. இந்த சோழத்து வணிகர்களுக்கும் சிற்பிக்கும் அரண்மனை தோட்டத்தில் சிலை வடிக்க தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுங்கள். அவர்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று மன்னர் ஆணையிட்டார். வீரமார்த்தாண்டர் தலை வணங்கினார்.
நாகசேனனின் முகத்தில் தன் திட்டம் பலிக்கவில்லையே என்ற ஏமாற்றம் தெரிந்தது. அவன் தன் கட்டுப்பாட்டில் இவர்களை வைத்துக்கொள்ள நினைத்தான். ஆனால் மன்னர் அவர்களை நேர்மையான வீரமார்த்தாண்டரின் பொறுப்பில் விட்டுவிட்டார். ஆதவனின் திட்டம் அவன் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே பலித்தது. அவன் இப்போது அரண்மனையின் அதிகாரப்பூர்வ விருந்தினன். அவன் சுதந்திரமாக அரண்மனைக்குள் நடமாட முடியும். அடுத்த சில நாட்கள் இளமாறன் சிலை வடிப்பதாக கூறி அரண்மனை தோட்டத்தின் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்தான். ஆதவன் அவனுக்கு உதவியாளனாக அங்கே இருந்தான். அவர்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய கருங்கல்லை வரவழைத்து சிற்ப வேலையை தொடங்கினர். ஆனால் அவர்களின் உண்மையான வேலை வேறு. இளமாறன் தன் சிற்ப வேலையின் இடையில் அரண்மனையின் ஒவ்வொரு பகுதியையும் அதன் பாதுகாப்பு அமைப்புகளையும் இரகசிய வழிகளையும் தன் மனதில் பதிவு செய்து இரவில் ஓவியங்களாக தீட்டினான். கொற்றன் தோட்டக்காரனைப் போல வேடமிட்டு அரண்மனை தோட்டத்து மூலிகைகளை ஆராய்வது போல காவலாளிகளின் நடமாட்டத்தை கண்காணித்தான். செம்பியன் அரண்மனைக்கு பொருள்களை கொண்டு வரும் வணிகனாக நடித்து கீழ்நிலை ஊழியர்களுடன் பேசி அரண்மனைக்குள் நடக்கும் உரையாடல்களை சேகரித்தான். கருணா யாருக்கும் தெரியாமல் இரவில் அரண்மனை சுவர்களில் நிழலாக உலவி பாதுகாப்பு ஏற்பாடுகளில் இருந்த ஓட்டைகளை கண்டறிந்தான். ஆதவன் ஆதவராயனாக மன்னர் சங்கிராமனின் நம்பிக்கையை வெல்லும் முயற்சியில் ஈடுபட்டான். அவன் மன்னரின் கலை ஆர்வத்தை தூண்டும் விதமாக சோழ தேசத்து கலைகளையும் இலக்கியங்களையும் பற்றி பேசினான். அவன் பேச்சில் இருந்த ஆழமும் அறிவும் சங்கிராமனை மிகவும் கவர்ந்தன. அவன் ஆதவராயனை ஒரு சாதாரண வணிகனாக பார்க்கவில்லை, ஒரு கற்றறிந்த அறிஞராக, நண்பனாக பார்க்கத் தொடங்கினான். அவர்கள் அடிக்கடி சதுரங்கம் ஆடுவார்கள். அந்த ஆட்டத்தின் போது ஆதவன் வேண்டுமென்றே சில சமயங்களில் தோற்று மன்னரின் அகந்தையை திருப்திப்படுத்துவான். சில சமயங்களில் மிக நுட்பமாக வென்று தன் அறிவாற்றலை வெளிப்படுத்துவான். ஒரு நாள் சதுரங்கம் ஆடிக்கொண்டிருந்த போது சங்கிராமன் கேட்டான், ஆதவராயரே, உம்மை பார்த்தால் ஒரு வணிகனைப் போல தெரியவில்லையே. பேச்சும் பார்வையும் ஒரு தேர்ந்த அரசியல் அறிஞரைப் போல இருக்கிறது. ஆதவன் சிரித்தான். வேந்தே, வணிகமும் ஒரு விதமான ராஜதந்திரம்தானே. அங்கும் எதிரிகளை சமாளிக்க வேண்டும், நண்பர்களை உருவாக்க வேண்டும், சரியான நேரத்தில் சரியான காயை நகர்த்த வேண்டும் என்றான் அவன் சதுரங்க பலகையில் இருந்த ராஜாவை பார்த்தபடி. அவன் பதில் சங்கிராமனை ரசிக்க வைத்தது. ஆனால் அவன் கண்களின் ஆழத்தில் ஒரு மின்னல் மின்னி வரைந்ததை ஆதவன் கவனிக்க தவறவில்லை. சங்கிராமன் தன்னை முழுமையாக நம்பவில்லை. அவன் ஆதவராயனை சோதித்துக் கொண்டிருக்கிறான். அன்று இரவு ஆதவன் தன் அறைக்கு திரும்பிய போது அவன் கட்டிலில் ஒரு பட்டு துணியில் சுற்றப்பட்ட ஒரு பொருள் இருந்தது. அதை பிரித்து பார்த்தான். உள்ளே ஒரு அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த குறுவாள் இருந்தது. அதன் பிடியில் ஸ்ரீவிஜய பேரரசின் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதனுடன் ஒரு ஓலையும் இருந்தது. அதில், என் புதிய நண்பருக்கு என் பரிசு, இது உங்கள் பாதுகாப்பிற்கு என்று சங்கிராமனின் கையெழுத்து இருந்தது. ஆதவனுக்கு தூக்கிவாரி போட்டது. இது ஒரு பரிசா, இல்லை எச்சரிக்கையா? உன் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ யார் என்று எனக்கு தெரியும் என்று மன்னர் மறைமுகமாக சொல்கிறாரா? ஆதவன் தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த ராஜேந்திர சோழர் கொடுத்த விஷக்கத்தியை தொட்டு பார்த்தான். இப்போது அவனிடம் 2 அரசர்களின் கத்திகள் இருந்தன. ஒன்று கொல்ல சொன்னவனின் கத்தி, மற்றொன்று கொல்ல படப்போகிறவனின் கத்தியா? அரண்மனைக்குள் ஆதவன் ஒரு பார்வை பார்த்து விட்டான். ஆனால் அந்த பார்வைக்கு கிடைத்த காட்சி அவன் எதிர்பார்த்ததை விட சிக்கலானதாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. அவன் ஆடும் சதுரங்க ஆட்டத்தில் எதிரில் இருப்பவன் ஒரு சாதாரண மன்னன் அல்ல. அவன் புலியின் தோரை போர்த்த ஒரு நரி என்பதை ஆதவன் உணரத் தொடங்கினான். கடாரத்தின் கதிரவன். அத்தியாயம் 19. சங்கிராம விஜயோத்துங்கவர்மன். மன்னன் சங்கிராமன் அளித்த அந்த குறுவாள் ஆதவனின் உறக்கத்தை முழுவதுமாக பறித்தது. அது ஒரு பட்டு மெத்தையில் வைக்கப்பட்டிருந்த விஷ நாகம் போல அவருக்கு அச்சத்தையும் எச்சரிக்கையையும் உருங்கே கொடுத்தது. நான் யார் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டதா? இது ஒரு நட்பின் பரிசா, இல்லை நீ என் கத்தி முனையில் இருக்கிறாய் என்பதற்கான எச்சரிக்கையா? இந்த கேள்விகள் அவன் மனதை குடைந்தன. அவன் இப்போது இன்னும் 100 மடங்கு கவனமாக இருக்க வேண்டும். அவன் ஆடும் ஆட்டம் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அவன் உயிரை பறித்துவிடும். அடுத்த நாள் அவன் அந்த புதிய குறுவாளை தன் இடுப்பில் அனைவரும் பார்க்கும் வண்ணம் செருகிக் கொண்டு மன்னனை சந்திக்கச் சென்றான். அவன் மன்னரின் பரிசை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டதை காட்ட விரும்பினான். அரண்மனை தோட்டத்தில் மன்னன் சங்கிராமன் ஒரு சிறிய குளத்தில் பூத்திருந்த தாமரை மலர்களை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகே சென்ற ஆதவன், வேந்தே,
தாங்கள் அளித்த பரிசுக்கு மிக்க நன்றி. இது என் வாழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்றான் பணிவுடன். சங்கிராமன் அவனை திரும்பி பார்க்காமலேயே, ஒரு கலைஞனின் கத்தி அவன் உளியில் இருக்கிறது, ஒரு வணிகனின் கத்தி அவன் நாணயத்தில் இருக்கிறது. ஆதவராயரே, கத்தி எதில் இருக்கிறது என்று கேட்டான். அவன் கேள்வி சாதாரணமாக இருந்தாலும் அதன் உள் அர்த்தம் ஆழமாக இருந்தது. ஆதவன் சற்றும் பதற்றப்படவில்லை. வேந்தே, என் கத்தி என் வாடிக்கையாளரின் திருப்தியில் இருக்கிறது. ஒரு நல்ல வணிகன் தன் வாடிக்கையாளரை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான், அவனுக்கு பற்றுள்ளவனாக இருப்பான் என்றான். அவன் வாடிக்கையாளர் என்று சொன்னது மறைமுகமாக தன் மன்னனான ராஜேந்திர சோழரை குறித்தது. சங்கிராமன் மெல்ல திரும்பினான். அவன் முகத்தில் ஒரு விவரிக்க முடியாத புன்னகை. பற்று, மிக அற்புதமான வார்த்தை, ஆனால் மிகவும் ஆபத்தானதும் கூட. சில சமயங்களில் நமக்கு மிகவும் பற்றுள்ளவர்கள் என்று நாம் நம்புபவர்களே நம் முதுகில் குத்திவிடுவார்கள். அவன் பார்வை எங்கோ தொலைவில் சோழ தேசத்தை நோக்கியிருப்பது போல இருந்தது. அந்த கணத்தில் ஆதவனுக்கு ஒன்று புரிந்தது. சங்கிராமனின் கோபம் ராஜேந்திர சோழரின் மீதல்ல, அவர் மீது ஒரு விதமான மதிப்பு கலந்த போட்டி மனப்பான்மைதான் இருக்கிறது. ஆனால் அவனின் உண்மையான கோபம் தன் தந்தையின் காலத்திலிருந்தே சோழர்களுடன் இருந்த நட்புறவால் தன் பேரரசின் தனிப்பட்ட வளர்ச்சி தடைப்படுகிறதோ என்ற அச்சத்தில்தான் இருக்கிறது. அவன் சோழர்களின் நிழலிலிருந்து வெளியே வர விரும்புகிறான். அதற்காக அவன் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறான். வேந்தே, தாங்கள் எதையோ நினைத்து கவலைப்படுவதாக தெரிகிறது என்றான் ஆதவன், அவன் நம்பிக்கையை பெறும் நோக்கில். சங்கிராமன் சிரித்தான். கவலையா? இல்லை ராயரே, சிந்தனை. ஒரு பேரரசை ஆள்வது ஒரு சதுரங்க ஆட்டத்தை போன்றது. சில சமயங்களில் நம் ராணியை காப்பாற்ற ஒரு படையாளியை பலி கொடுக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் ஒரு குதிரையை முன்னோக்கி நகர்த்த ஒரு யானையை பின்னுக்கு இழுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் சில சமயங்களில் ஆட்டத்தின் போக்கையே மாற்ற நாம் ஒரு புதிய காயை, யாரும் எதிர்பாராத ஒரு காயை ஆட்டத்தில் இறக்க வேண்டியிருக்கும் என்றான் ஆதவன், தன்னையே ஒரு காயாக உருவகித்து. அவன் பேச்சிலிருந்த துணிச்சலும் மதிநுட்பமும் சங்கிராமனை கவர்ந்தன. அவன் ஆதவராயனை ஒரு ஆலோசகனைப் போல நடத்தத் தொடங்கினான். அவன் ஆதவனை தன் தனிப்பட்ட நூலகத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே பனை ஓலைகளிலும் சீனத்து பட்டுகளிலும் எழுதப்பட்ட எண்ணற்ற சுவடிகள் இருந்தன. பாரும் ராயரே, இதுதான் என் உலகம். போர்க்களங்களை விட புத்தகங்களையே நான் அதிகம் நேசிக்கிறேன். வரலாறு நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன தெரியுமா? பேரரசுகள் வாளால் மட்டும் நிலைப்பதில்லை, அவை அறிவால் நிலைக்கின்றன என்றான் சங்கிராமன். அவர்கள் பல மணி நேரம் கலை, இலக்கியம், தத்துவம், ராஜதந்திரம் என பலவற்றை பற்றி பேசினார்கள். ஆதவன் சேனாபதி மார்த்தாண்டனிடம் கற்ற பாடங்களும் அவன் தன்னுடைய அனுபவ அறிவும் அவனுக்கு கை கொடுத்தன. அவன் சங்கிராமனுக்கு நிகராக வாதிட்டான். இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் ஆதவன் சங்கிராமனை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொண்டான். சங்கிராமன் ஒரு கொடுங்கோலன் அல்ல, அவன் ஒரு சிக்கலான மனிதன். அவன் கலைகளை மேசித்தான், ஆனால் அதிகாரத்திற்காக எதையும் செய்ய துணிந்தான். அவன் சோழர்களை மதித்தான், ஆனால் அதே சமயம் அவர்கள் மீது பொறாமையும் கொண்டான். அவன் தன் மக்களை நேசிப்பதாக சொல்லிக் கொண்டான், ஆனால் தன் இலட்சியங்களுக்காக தன் தேசத்தையே பணயம் வைக்க தயாராக இருந்தான். ஒரு நாள் இரவு சங்கிராமன் ஆதவராயனுக்காக ஒரு சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்திருந்தான். அந்த விருந்துக்கு அவன் நம்பிக்கைக்குரிய படைத்தலைவர்களான வீரமார்த்தாண்டன், நாகசேனன் மற்றும் சில முக்கிய அதிகாரிகள் மட்டும் அழைக்கப்பட்டிருந்தனர். விருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. மதுவும் இசையும் நடனமும் அந்த மண்டபத்தை நிறைத்தன. அப்போது சங்கிராமன் ஆதவனை பார்த்து, ராயரே, நீ என் நண்பர் ராஜேந்திர சோழரின் நம்பிக்கைக்குரியவர். அவரிடம் இல்லாத திறமை என்ன? அவரிடம் இருக்கும் மிகப்பெரிய பலம் எது என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டான். அவை அமைதியானது. இது ஒரு நேரடியான சோதனை. ஆதவன் ஒரு கணம் யோசித்தான். வேந்தே, மாமன்னர் ராஜேந்திர சோழரிடம் பல பெரிய திறமைகள் உண்டு. அவர் ஒரு மாவீரர், பெரிய ராஜதந்திரி. ஆனால் அவர் மிகப்பெரிய பலம் அவர் தன் வீரர்களை நம்புவது. அவர் தன் படைத்தலைவர்களின் ஆலோசனைகளுக்கு எப்போதும் செவி கொடுப்பார். அவர் ஒரு போரை தன் தனிப்பட்ட போராட்டமாக பார்ப்பதில்லை, தன் தேசத்தின் போராட்டமாக பார்க்கிறார். அவன் பதில் நேர்மையான படைத்தலைவர் வீரமார்த்தாண்டனின் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்தது. ஆனால் நாகசேனனின் முகம் இருண்டது. ஏனெனில் சங்கிராமன் தன் படைத்தலைவர்களின் ஆலோசனைகளை விட தன் சொந்த முடிவுகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பவன். சங்கிராமன் சிரித்தான். உண்மைதான், ராஜேந்திரர் பெரிய தலைவர்.
ஆனால் சில சமயங்களில் தலைவன் தனித்து முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அனைவரின் ஆலோசனைகளையும் கேட்டால் கப்பல் கரை சேராது. அவன் நாகசேனனை பார்த்தான். படைத்தலைவர் நாகசேனரே, நம் கடற்படையின் தற்போதைய நிலை என்ன? நம் கப்பல்கள் சோழர்களின் கப்பல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றனவா? நாகசேனன் எழுந்தான். முழுமையாக தயாராக இருக்கின்றன வேந்தே. சோழர்களின் கப்பல்களை விட நம் கப்பல்கள் வேகமானவை. நம் வீரர்கள் கடற்போரில் தேர்ந்தவர்கள். சோழர்கள் கடாரம் பக்கம் வந்தால் அவர்களுக்கு கடலே கல்லறையாகிவிடும் என்று தற்பெருமை பேசினான். ஆனால் வீரமார்த்தாண்டர் குறுக்கிட்டார். மன்னிக்கவும் வேந்தே, நாகசேனன் சொல்வதில் பாதிதான் உண்மை. நம் வீரர்கள் வீரமானவர்கள்தான். ஆனால் சோழர்களிடம் இருக்கும் ஒழுக்கமும் அவர்களின் போர் உத்திகளும் நம்மிடம் இல்லை. நாம் இன்னும் தயாராக வேண்டும். நாகசேனன் வீரமார்த்தாண்டனை முறைத்தான். நீ எப்போதும் சோழர்களுக்கு ஆதரவாகவே பேசுகிறாய். உன் இரத்தத்தில் சோழப்பற்று ஓடுகிறதா? என் இரத்தத்தில் கடாரத்தின் பற்று மட்டுமே ஓடுகிறது. அதனால்தான் பொய்யான புகழ்ச்சிகளை கூறி மன்னரை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல நான் விரும்பவில்லை என்று வீரமார்த்தாண்டர் துணிச்சலாக பதிலளித்தார். அவர்கள் வாக்குவாதம் முற்றியது. சங்கிராமன் அதை அமைதியாக ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் தன் படைத்தலைவர்களுக்குள் இருக்கும் பொறாமையையும் போட்டி மனப்பான்மையையும் தன் அரசியல் சூழ்ச்சிகளுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான் என்பதை ஆதவன் புரிந்து கொண்டான். அவன் பிரித்தாளும் சூழ்ச்சியில் தேர்ந்தவனாக இருந்தான். விருந்து முடிந்து ஆதவன் தன் அறைக்கு திரும்பிய போது அவனுக்கு பின்னால் ஒரு நிழல் தொடர்வதை உணர்ந்தான். அது வேறு யாருமல்ல, நேர்மையான படைத்தலைவர் வீரமார்த்தாண்டர்தான். வணிகரே என்றார் அவர் மெல்லிய குரலில். நீ யார் என்று எனக்கு தெரியாது. நீ வணிகனாக இருக்கலாம் அல்லது சோழர்களின் ஒற்றனாக இருக்கலாம். அது எனக்கு முக்கியமல்ல. ஆனால் நீ சொன்ன ஒரு சொல் எனக்கு பிடித்திருந்தது. தலைவன் தன் வீரர்களை நம்ப வேண்டும். நம் மன்னர் அதை மறந்துவிட்டார். அவர் நாகசேனன் போன்ற தகுதியற்றவர்களின் சொற்களை கேட்டு தவறான முடிவுகளை எடுக்கிறார். அவர் ஆதவனின் கண்களை பார்த்தார். கடாரத்தின் மீது உனக்கு உண்மையான அக்கறை இருந்தால் மன்னரின் கண்களை திறக்க உதவு. இந்நாடு போரினால் அழிய நான் விரும்பவில்லை. சோழர்களுடன் நட்பு பாராட்டுவதே நமக்கு நல்லது. அவர் கூறிவிட்டு சென்று விட்டார். ஆதவன் வியப்பில் உறைந்து நின்றான். அவன் அரண்மனைக்குள் ஒரு எதிரியை மட்டுமல்ல, ஒரு எதிர்பாராத நண்பனையும் சம்பாதித்திருக்கிறான். சங்கிராமன் என்ற சிக்கலான புதிரை விடுவிக்க இப்போது வீரமார்த்தாண்டனின் உதவியும் அவனுக்கு கிடைக்கலாம். சங்கிராம விஜயோத்துங்கவர்மன் ஒரு சதுரங்க ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஆட்டத்தில் அவன் அறியாமலேயே அவனுக்கு எதிராக காய்கள் நகரத் தொடங்கியிருந்தன. அந்த ஆட்டத்தின் மிக முக்கியமான காய் ஆதவராயன்.